Joyce Taylor's apartment ஒரு were taken மாதத்திற்கும் மேலாக ஜன்னல்கள் இன்றி தவிக்கும் 84 வயது முதியவர். டொராண்டோ நகரில் கடும் பனிப்பொழிவும் குளிரும் நிலவி வரும் சூழலில் 84 வயதான மூதாட்டி ஒருவர் தனது அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு மாதத்திற்கும் மேலாக ஜன்னல்கள் இன்றி தவித்து வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தின் பின்னணி டொராண்டோ டவுன்டவுன் பகுதியில் உள்ள ஜெரார்ட் மற்றும் பார்லிமெண்ட் வீதிகளுக்கு அருகில் வசிக்கும் ஜாய்ஸ் டெய்லர் என்பவரது வீட்டில் கடந்த நவம்பர் 28ஆம் தேதி ஜன்னல்கள் மாற்றப்படுவதற்காக அகற்றப்பட்டன. வழக்கமாக ஒரே நாளில் முடிவடைய வேண்டிய இந்த பணி 47 நாட்களை கடந்தும் இன்னும் நிறைவடையவில்லை. குளிரில் அவதி. நகரில் வெப்பநிலை கடுமையாக குறைந்துள்ள நிலையில் தனது வீட்டில் உள்ள 4 ஹீட்டர்கள் மற்றும் தடிமனான போர்வையை மட்டுமே நம்பி அவர் காலத்தை கழித்து வருகிறார். இரவு நேரங்களில் ஹீட்டர்கள் அணைந்து விடுவதால் படுக்கையில் பெரிய போர்வையை போர்த்திக் கொண்டு குளிரை சமாளிக்க வேண்டியுள்ளது. 84 வயதில் இத்தகைய சூழலை எதிர்கொள்வது மிகுந்த மன உளைச்சலை தருகிறது என டெய்லர் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார். நிர்வாகத்தின் அலட்சியம். இந்த கட்டிடத்தை பராமரிக்கும் டொராண்டோ சமூக வீட்டு வசதி கழகம் DHCC ஜன்னல்களை மாற்றுவது ஒரு நாள் வேலை என்று கூறிய போதிலும் 1.5 மாதங்களாகியும் ஜன்னல்கள் பொருத்தப்படாதது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடும் குளிர்கால புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முதியவரின் பாதுகாப்பு குறித்த கவலை எழுந்துள்ளது. Because the heater shut off during the night. But she finds the dry, recirculating air makes it hard to breathe, and she worries about a fire. I'm on top floor. I'm handicapped. I can't go down the stairs. If there's no elevator, I can't get out.